அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கதையை பற்றி பார்க்கலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த கதை இன்ஸ்டன்ட் புனிதம். ஆமினா முகமது எழுதிய கதை ஆகாத தீதார்ல இருந்து. இயல்புகளை அப்படியே எழுதி அதை வாசிப்பவருக்கு முழுமையாக கடத்துறதுல நான் ரசிக்கிற எழுத்துக்காரி ஆமினா முகமது. இந்த கதை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கதை. இன்ஸ்டன்ட் புனிதம் இந்த ஆகாத தீதார் தொகுப்பில் கதைக்குள்ளேயே போயிடலாம். ஹாலில் இருக்கிற சோஃபாவை நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நகர்த்துற சத்தங்கள்லாம் பாரிசாவுக்கு கேட்குது. பாரிசா கேட்டதுமே அது என்னான்னு கேட்கணுன்றதே தோணலை. ஏன்னா ஓரளவுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. எதுக்காக ஹாலில் வந்து சோஃபாலாம் நகர்த்தி இடத்த ஏற்படுத்துகிறாங்க அப்படின்றது புரிஞ்சிருச்சு. வயசாயிருச்சு. எந்திரிச்சு வந்து பார்க்குறா பாரிசா. எப்போ கூட்டிகிட்டு வர்றாங்க அப்படின்னு கேட்குறா. அப்போ அந்த உறவினர்கள் வந்து கூடியிருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சு கேட்குறாளா தெரியாமல் கேட்குறாளா எப்படி சொல்கிறது அப்படின்னு ஒரு குழப்பத்திலே பார்க்குறாங்க. அது ஏன்னா இந்த செய்தியை, இந்த துக்க செய்தியை, இறப்பு செய்தியை சொல்கிறதுக்கு மட்டும் சொற்கள் மனசுக்குள்ளேயே ஒத்திகை பார்த்துக்கிடுமா. ஏன்னா சொல்லக்கூடிய செய்தி வந்து அதில் முன்ன பின்ன ஆகி இழப்பு வேறு மாதிரி ஆயிடுச்சுன்னா அது பெரிய ஒரு பாவம் மாதிரி ஆயிரும் சொல்கிறவங்களுக்கு. அவங்க பேரில் அது வந்து விடிஞ்சிரும்ன்றதுனால அந்த செய்தியை சொல்கிறதுக்கு எல்லோரும் யோசித்து தான் சொல்லுவாங்க அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. நிகழ்வுகள் வந்து அதில் கூடுதல் குறைவுகள் இருந்து அது ஒரு அசம்பாவிதத்திற்கு இட்டு சென்றால் காலம் முழுவதும் பழிச்சொல்லாயிரும் இல்லையா? அதனால் அந்த மரண செய்தியை சொல்கிறது மட்டும் ரொம்ப கவனமாக சொல்லணும். ஒத்தியை பார்த்துட்டு சொல்லுவாங்களாம். எல்லாரும் கையை பேசிக்கிட்டு இருக்காங்க. பாரிசாட்டை என்ன சொல்கிறன்றப்ப அவனுடைய தங்கச்சி அந்த அம்மா போகுது. ஸ்ரீதேவி நீ ஒருத்தி தான் கருகமணி கணத்து நின்ன போச்சே அப்படின்றப்ப உன் கணவர் இறந்துட்டார்ன்ற செய்தி சொல்லவும் உடைந்து அழுகிறது ஒப்பாரி சத்தம். உடனே அவ்வளோ நேரம் தேக்கி வைத்திருந்த எல்லாரும் உடைந்து அழுகிறாங்க. அதில் வந்து ஒரு நொடியில் அந்த வீடு இளவு வீடுன்ற கலைக்கு வந்துருச்சு. எல்லாம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த யார் அழுகுறலும் பாரிசாவை சலனப்படுத்துவதா இல்லை. ஏன்னா அதுக்கு பின்னாடி ஏன்னான்றதுக்கு கதை கடைசி முடியும் போது சொல்கிறாங்க. இன்னொரு இந்த மாதிரி அழுகுறல் கேட்டு ஒப்பாரி வைக்கும்போது இந்த இளவு வீடுகளில் நடக்கிற ஒரு வழக்கமான குரல் ஒன்று உண்டு. அழுது ஜனசாவை பாரப்படுத்தாதீங்கம்மா, சபர் செய்யுங்க அப்படின்னு எல்லாரும் அமைதியாக்கிறதுக்கும் சமாதானமாகறதுக்கும் அந்த ஒரு வார்த்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வாரிசா சொல்லுது பொறுமையாக, இந்த டிவி பெட்டி பக்கத்தில் நோட் இருக்குப்பா, அதில் எடுத்து பாருங்கள், என் மாமியாவளி சொந்தம் பூரா நம்பர் அதில் இருக்குது, எல்லாருக்கும் தாக்கல் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நிதானமாக எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ரொம்ப நிதானமாக இந்த வார்த்தை வருது. ஆம்புலன்ஸ் வருது. அப்துல்லை கொண்டு வர்றாங்க. அவர் கணவர் அப்துல் வந்து பெஞ்சில் படுக்க வைக்கிறாங்க. அப்பையும் பாரிசா என்ன சொல்லுதுன்னா, பார்த்துட்டு நான் முந்திடுவேன் நீ பிந்திடுவேன்னு சொன்னியல்ல, இப்போயும் நீங்கள் தான் ஜெயிச்சிய அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா ஒரு சின்ன தட்டில் தண்ணி பிடிச்சி 4 கால்லையும் வைங்கப்பா, எறும்பு ஆஞ்சு விடாமல், இன்னும் நிதானமாக சொல்லிட்டு போகிறா பாரிசா. சொல்லிவிட்டு தன்னுடைய அறைக்கு போய் உட்காந்துருது அந்த வயசான அம்மா. இதற்கடுத்து யார் இந்த பாரிசா அப்படின்னு போகிறாங்க. பாரிசாவை பற்றி என்ன சொல்லுது? அந்த காலத்து பெண்களுக்குரிய எல்லா லட்சணமும் பொருந்தியவள், கணவனை தவிர்த்து மறுமை உலகத்தில் இருக்கிறத கூட அறிய விரும்பாத ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு, அப்துல்லும் உங்கள் எண்ணத்தை பொய்ப்பவர் இல்லை, அவரும் அக்காலத்து ஆண்கள் போல் அப்படின்னு வாசிக்கும்போது நான் என்ன நினச்சேன், நல்ல மனுஷன் போல். இந்த மாதிரி ஒரு கணவனும் பெண்ணை சொல்லும்போது கணவனை தவிர வேறு எதுவும் இல்லாத ஒரு பெண்ணு அப்படின்னு அந்த பாரிசாவுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தப்ப, அப்துல் வந்து அவரும் அந்த காலத்து ஆண்களை போலனதும் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு நினச்சா, கையில் எசவாக கிடைத்த அடிப்பதற்கும் மிதிப்பதற்கும் பிண்டமென மனைவியை நினைக்கும் சராசரி ஆண். மனைவிக்கு போக்கிடம் இல்லைன்னு தெரிஞ்சதுனால இந்த ஆண்கள் மொத்த அகோரத்தையும் இறக்கி வச்சு விட்றாங்க அந்த பெண் மேலே. அழகாய் பிறந்தது பாரிசாவின் குற்றம் இல்லை. ஆனால் அதுக்காக அந்த அப்துல்கிட்ட வாங்காத வசவு இல்லை, வாங்காத அடி இல்லை, அவளை இந்த ஊரில் இருக்க ஆட்களோட இணைச்சு பேசாத ஆளும் கிடையாது. அவங்க அப்பா சகோதரன் உட்பட எல்லாரையுமே அவரை இணைச்சு பேசி அப்துல் அடிச்சிருக்காரு, திட்டிருக்காரு. இதில் வந்து ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்கிறாங்க, கஷ்டத்துடன் நிச்சயமாக கஷ்டத்துடன் லேசும் இருக்கிறது. ஆனால் அந்த லேசுன்றது இந்த பாரிசாக்கு வர்றதுக்குள்ளே தன் இளமையெல்லாம் முடிஞ்சு வயசாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
ரொம்ப ஒரு இது வந்து ஒரு ஆவணம் மாதிரி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை அப்படியே இந்த இடத்துல பதிவு பண்ணிகிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த கதையில். இவங்க என்னென்ன பாடுபடுறாங்க அப்படின்றத. இப்போ வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு மகள்கள்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்படின்றப்ப மகள்கள் அப்படின்றப்ப பொண்டாட்டிட்டு தான் தள்ளிப்பிட்டு இருந்தாரா அப்படின்ட்டா பிள்ளைகள்லாம் அப்படி இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு போகுது. மகள்கள் அழுதுகிட்டு இருந்தாலும் அவங்களே ஒன்றும் சொல்லி முன்னே விட்டு வைக்கல அப்துல். அழகான பதுமையிலெல்லாம் குரங்குகளில் பிடிச்சி கட்டி வச்ச மாதிரி பிடிச்சி தள்ளி விட்டார். கடனுக்குன்னு மருமைங்கன்னு யார்கிட்டயோ தள்ளி விட்டார். சரி மகைங்களையும் பள்ளிக்கூடத்தை நிறுத்தி வேலைக்கு அனுப்பி, கூலி வேலைக்கு அனுப்பி அவங்க வாழ்க்கையும் கேள்விக்குறியாக்கிட்டார். ஆனாலும் இப்போ மகன்கள்லாம் அழுதுகிட்டு இருக்க காரணம், இப்போ அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு வெறுமை ஏற்பட்டிருக்கு வீட்டில். அதனால கண்ணீர் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப வீட்டுக்கு வந்த மருமகள்கள், மகன்களுக்கு இந்த மருமகள்னா இளைய மருமக வச்சு தற்கொலை பண்ண போய் பெரிய பிரச்சனையாச்சு. பெரிய மருமக வந்ததுலேருந்து சொந்த வீட்டுக்கே அனுப்பலை. வரதட்சணை கொடுமை, வரதட்சணை இன்னும் கொடுக்கலன்னு எத்தனை பேர் இன்னும் இழிவாக பேசி அந்த சம்பந்தப்புறத்தையெல்லாம் அவர் இழிவுபடுத்தியிருக்கிறார் அப்துல். ஆக மொத்தத்தில் இந்த அப்துல்ன்ற கதாபாத்திரத்தை முழுமையாக பார்க்கும்போது அவங்க சொன்ன அந்த சராசரி ஆண் என்னென்ன செய்வானோ, ஆண் அப்படிங்கிறதுனால என்னென்ன செய்வானோ அது அத்தனை விஷயங்களும் செய்திருக்கிற ஒரு ஆணாக அந்த அப்துல்லை காமிச்சிட்டே இருக்கிறாங்க. வந்த எல்லாருக்கும் காப்பி தண்ணி கொடுக்குறாங்க. காப்பி குடிக்க எல்லாரும் அதை பற்றி பேச, அதை எப்படி இறந்தார் அப்படின்றத விவரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இந்த இலவு செய்தியை போய் சொன்னால தன்னுடைய அக்காவுக்கு, அந்த அம்சத்தம்மாவும் ஏற்கனவே விதவையானவ, இவ கணவனோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காளேன்ற பொறுமல்லே இருந்தவ. அப்போ அதையும் இங்கே குறிப்பிட்றாங்க. அந்த அம்சத்தம்மாள் மட்டும் என்ன, இளமையிலேயே விதவை, தங்கை தன் கணவனோடு இருப்பதை பார்த்து பொறுமை கொண்டிருந்தவள். அவளும் போய் இப்போ ஒரு குற்ற உணர்ச்சியில் அழுதுகிட்டு இருக்கிறான். ஓர் இறப்பு இழிவான ஒருவனை குற்றங்களிலிருந்து விடுவித்து விடுகிறது. உயிர் அவனை விட்டு போகையில் சட்டன அவனுக்கு புனிதன் உடை பொருத்தப்படுகிறது. அதான் இன்ஸ்டன்ட் புனிதம் இந்த கதை தொடங்குது. இவ்வளோ விஷயங்கள் பண்ண மனுஷன், பொண்டாட்டிக்கு சரியா இல்லை, பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்கலை, வந்த மருமகள்களை பார்க்கல, மொத்தத்தில் ஒரு தகுதியற்ற மனிதன் இறந்த உடனே அவனுக்கு புனிதனாகி புனிதன் உடை பொருத்தப்பட்டு நல்லவன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இந்த கதையில் இந்த ஒரு பெண் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய உச்சபட்ச தண்டனை என்ன, கருணை என்ன, மன்னிக்கிறது. அந்த மன்னிக்கவே இல்லைன்னா அதுதான் உச்சபட்ச தண்டனையாக கருதப்படும். அந்த இதை தூக்கிட்டு போகிறதுக்கு அவங்க எல்லாம் ரெடி பண்ணி தூக்க போகிறாங்க. அப்போது பாரிசா சொல்கிறேன், அஸ்லாம் வலைக்கும் மச்சான், போயிட்டு வாங்க, நானும் பின்னாடியே வர்றேன் அப்படின்னு குரல் தழுதலுக்குது. ஆனால் கண்ணீர் இல்லை. இறுதியாக ஆமினா எப்படி எழுதி முடிச்சிருக்காங்க, கண்ணீர் மன்னிப்புக்கான மொழி. பாரிசா இன்னும் உறுதியாகவே இருந்தால் கணவனை இதைவிட அதிகமாக மனைவியால் எப்படி பழிதீர்க்க முடியும், இப்படியாக கதை முடியுது. ஆகாத தீதார்லேருந்து இன்ஸ்டன்ட் புனிதம். இந்த கதையை இன்று உங்களோடு வாசித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.